ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் காலி ஆகிடுச்சின்னு குப்பையில் தூக்கி போடுற பேனா முடியை வச்சு 15 அமேசிங் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக, அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹேக் நம்பர் 1. நான் இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனா மூடி தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மூடியோட மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் பிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பென் கேப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு தேவையானது மேல் பக்கம்தான். ஸோ நான் அதை மட்டும் வச்சுட்டு பைப் மாதிரி இருக்க இந்த கீழ் பக்கத்தை தூக்கி போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் குச்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு போய் மூடியோட உள் பக்கத்தில் சொருகிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹூக் ஸ்டாப் ரெடி. இதை நான் இன்றைக்கி எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் சிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதோட புல்லரில் இந்த ஹூக் ஸ்டாப்பை மாட்டி விட்டுடுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரன்னர் நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக மூவ் பண்ணவும் முடியும். அதே சமயம் கைக்கு நல்லா க்ரிப்பும் கிடைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 2. உங்ககிட்ட நிறைய பேனா மூடி இருக்கா? அப்போ இந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 15 மூடிக்கு மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா இன்னொரு மூடிக்குள்ளே சொருக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மூடி மேல் பக்கமும் இன்னொரு மூடி அடிப்பக்கமும் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு மூடிக்குள்ளே இன்னொரு மூடியை சொருக்கிக்கிறேன். ஸோ எல்லா மூடியையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. லாஸ்ட்டாக 2 எண்டில் இருக்க மூடியில் ஒரு மூடி மேல் பக்கமும் இன்னொரு மூடி கீழ்ப்பக்கமும் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த 2 மூடியையும் நல்லா வளைச்சி கிட்ட கொண்டு வந்து அந்த 2 கேப்பையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூடியை இன்னொரு மூடிக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோட்டோட அட்டையை எடுத்துக்கிறேன். இதை ஜாயின் பண்ண பென் கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நோட்டு மூடி மேலே வச்சுட்டு லைட்டாக தள்ளி மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண அந்த அட்டையில் பென் கேப்ஸை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் ரெடி. ஸோ நாம் இதில் பென், பென்சில், மேக்கப் ஐட்டம்ஸ் எது வேணும்னாலும் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நோட் அட்டைக்கு பதிலாக காட்டன் பாக்ஸ், சிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேக் நம்பர் 3. நம்ம துணியை காய வைக்கும்போது காற்றுல பறக்காமல் இருக்க கிளிப் யூஸ் பண்ணுவோம். சில நாள் பார்த்திங்கன்னா பெட்ஷீட், ஸ்க்ரீன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வாஷ் பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா துணி காயப்போட கிளிப்ஸ் பத்தாது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பென் கேப்ஸை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் கேப்ஸ் நல்லா டைட்டாக பிடிக்குமா, காற்றுல துணி பறக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாட்டர் பாட்டில், ஜுவல்லரி பாக்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதையும் போய் பாருங்கள். ஹேக் நம்பர் 4. நம்ம டேப் யூஸ் பண்ணும்போது டேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கடுப்பாகிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்போட எண்டில் கேப்பை சொருகிட்டு அதுக்கு மேலே டேப்பை ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி டேப்பை எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேக் நம்பர் 5. இந்த ஹேக் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஸ்டைலிஷான ஹேக். ஸோ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேனா மூடி தான் எடுத்துக்கிறேன். ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடிக்குள்ளே இன்னொரு மூடியை சொருகி எல்லா மூடியுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்டைலிஷான பிரேஸ்லெட் ரெடி. நான் இதை பார்த்திங்கன்னா கையில் பிரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேப்ஸை வச்சு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான கலர்லேயும் கேப்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேக் நம்பர் 6. மளிகை பொருட்களை கட் பண்ணி பேக்கெட்லேயே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேக்கெட்டை க்ளோஸ் பண்ண பென் கேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால மளிகை பொருட்களை காற்றும் போகாது. அதே சமயம் பேக்கெட்டுக்குள்ளே வண்டு, பூச்சி எதுவுமே பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 7. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹேக்குக்கு பென் கேப் மட்டும் இல்லாமல் பெண்ணையும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீஃபில் இருக்க மாதிரி பென்னாக பார்த்து எடுத்துக்கோங்க. பென்லேருந்து ரீஃபில்லை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா காலி பெண்ணை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊசி போட்டு வைக்கிற டப்பாவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஊசி மட்டும் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, நூல்லையே சொருகி வச்சிடலாம்.
நிறைய ஊசி இருக்கும்போது அதை இந்த மாதிரி பென்குள்ளே போட்டு வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதில் நீடிலுக்கு பதிலாக டூத் பிக் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹேக், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 8. நான் இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பென் கேப் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த கிளிட்டர் ஷீட்டை டிசைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண இந்த பீஸை பேனா மூடி மேலே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹேர் கிளிப் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட். ஹேக் நம்பர் 9. இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் சோப்பு வாங்கினா டப்பா கொடுப்பாங்க இல்லையா, அதோட மூடியை தான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சோப்பு டப்பா இல்லைனா நீங்கள் ஸ்வீட் டப்பா மூடியை கூட எடுத்துக்கலாம். பழைய ப்ளவுஸ்லேருந்து நாட்டு இருக்கும் இல்லைங்களா, அதோட கயிறை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோப்பு டப்பாவில் ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த கயிறை விட்டு மாற்ற அளவுக்கு விட்டுட்டு முடிச்சு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பேனா மூடியை எடுத்துக்கிறேன். அதை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த டப்பா மேலே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆர்கனைசர் ரெடி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ், செயின்ஸ், கீ மாட்டி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேக் நம்பர் 10. பென்க்கு மட்டும்தான் கேப் யூஸ் பண்ணணுமா? நாங்கள் பென்சிலுக்கும் கேப் யூஸ் பண்ணுவோம்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பென்சிலுக்கு கேப் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சிலோட எட்ஜ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். பாக்ஸில் வைக்கும்போது அதோட சைடில் பட்டு டிப் உடைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுச்சில் வைக்கும்போது அதோட டிப் பவுச்சுக்கு வெளியில் வந்துடும். பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அதை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுன்னா தெரியாமல் குத்திக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பென்சிலுக்கு கேப் யூஸ் பண்ணுறதுனால பென்சிலோட டிப்பும் உடையாது, பவுச்சில் இருந்து வெளியில் வந்து குத்துற பயமும் இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பென்சிலுக்கு மட்டும்தான் கேப் யூஸ் பண்ணணுமா, ஏன் க்ரையான்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ரையான்ஸ்க்கும் நம்ம பென் கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸை வந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாக்ஸை பிள்ளைங்க தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுச்லேயோ இல்லைனா வந்து பென்சில் பாக்ஸ்லேயோ தான் நம்ம அந்த க்ரையான்ஸை வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த க்ரையான்ஸ் பட்டு பாக்ஸ்லேயும் பவுச்லேயும் அழுக்காக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த க்ரையான்ஸில் பென் கேப் யூஸ் பண்ணும்போது இந்த பார்த்தீங்கன்னா இந்த க்ரையான்ஸ்னால அழுக்கு எதுவும் ஏற்படுறதை நீங்கள் தடுக்கலாம். ஹேக் நம்பர் 11. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி புக்கோ இல்லை நாவலோ இல்லை ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைமையுமே எந்த பேஜில் விட்டோம், எந்த லைனில் விட்டோம் அப்படின்றது மறந்துடும். ஸோ இந்த கேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து முடித்து லாஸ்ட்டாக எந்த பேஜில் முடிச்சிங்களோ அந்த பேஜில் சொருகி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முன்னாடியே இந்த மாதிரி மூடியை சொருகி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹேக் நம்பர் 12. மந்த்லி கேலண்டர் பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும்போது இந்த சவுண்ட் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ண எல்லா பேப்பரையும் சேர்த்து கேப் போட்டுட்டோம் அப்படின்னா கேலண்டர் காற்றுலையும் பறக்காது, நாமளும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஹாப்பியாக தூங்கலாம். ஹேக் நம்பர் 13. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 பென் கேப்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லா கேப்லேயும் இருக்க மேல் பக்கத்தை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். கேப்போட மேல் பக்கத்தில் குச்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை மூடி உள்ள நல்லா சொருகி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ண இல்லைங்களா, அந்த நாட்டோட கயிறை எடுத்துக்கிறேன். அதில் இந்த கேப்ஸை மாட்டி விட்டுக்கிறேன். இது கையில் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேக் நம்பர் 14. ஸ்க்ரீனில் இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் கசங்காமல் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஹேக் 15th ஹேக். பில்ஸ், வவுச்சர் இதெல்லாம் ஒன்றா வைக்க ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாப்லர் பின் இல்லாதப்ப அதுக்கு பதிலாக பென் கேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.